நேத்துலேருந்து நம்மளுடைய நியூஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு ஹாலிவுட் சீனை பார்க்குற மாதிரி ஒரு பெரும் வெள்ளத்தை வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அது எங்கன்னா நேபாளில் இப்போ நடந்துட்டுருக்கிற அந்த வெள்ளப்பெருக்கு தான். இது மழை பெஞ்சு அந்த ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகி வர வெள்ளம் மாதிரி இல்லாமல், சொன்ன மாதிரி ஒரு படத்தில் வர மாதிரி, ஒரு 2012 சுனாமி இந்த மாதிரியான படத்தில் வர மாதிரி திடீர்னு ஒரு ஆளையே திடீர்னு வாகனங்கள், அந்த சாலைகள், பாலங்கள்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற அளவுக்கான ஒரு பெரும் வெள்ளம் எப்படி வந்துச்சு, இந்த வெள்ளத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான ஸ்ருதி ரியாக்ட்ஸ்ல பார்க்கலாம். இந்த திடீர் பேரழிவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரும் வெள்ளத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான காரணங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் GLOF அப்படின்னா பனிப்பாறை ஏரி உடைப்பு. அதாவது புவி வெப்பமயமாதல் காரணமா இமயமலையில பனிப்பாறைகள் வேகமா உருகி மலையோட உச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஏரிகளா உருவெடுக்குது. இந்த ஏரிகளுடைய இயற்கை அணைகள் திடீர் அழுத்தம் தாங்காம உடையும் போது பல கோடி லிட்டர் தண்ணீர் பாறைகளோடும் மண்ணோடும் சேர்ந்து மலையிலிருந்து சீறி பாஞ்சிருக்கு. இதுதான் நேத்தி நேபாளத்திலையும் நடந்திருக்கு. இதை தாண்டி பனிப்பாறை சரிவு மற்றும் ஆற்றடைப்பு, அதாவது லெண்டே ஆற்று பகுதியில் திடீர்னு சரிந்து விழுந்த மிகப்பெரிய பனிப்பாறை ஆற்று பாதையை முழுசா அடைச்சு ஒரு தற்காலிக நீர்த்தேக்கத்தை உருவாக்கியிருக்கு. அந்த பனி அடைப்பு உடைஞ்சதும் பல லட்ச டன் தண்ணீர் போதேகோசி ஆற்று வழியா பெரும் வேகத்துல ஊருக்குள்ள பாஞ்சிருக்கு. இதை தாண்டி அங்க நிலநடுக்கம் நடந்திருக்குன்னு ஒரு பக்கமும், நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இமயமலை அப்படிங்கறது ஆசியாவுடைய ஒரு முக்கியமான நீர் ஆதாரமா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்தியா, சைனா, நேபாள் போன்ற நாடுகள்ல இருக்கிற பல கோடி மக்களும் சரி, அந்த நதியும் சரி இமயமலையை நம்பிதான் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆக இங்க ஏற்பட்ட வெள்ளம் அப்படிங்கிறது அப்படியே நகர்ந்து இப்ப இந்தியாவுக்கும் வந்துருச்சு. எப்படின்னா பீகார்ல இருக்கிற நதிகள்ல திடீர்னு அதிக தண்ணி ஓட்டம் இருக்கிறதுனால பீகார்லயும் இப்ப வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட், சிக்கிம், நேபாளம் இது எல்லாமே இமயமலை தொடர்ந்து பலவீனமாகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு சாட்சின்னு கூட சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை சீரழிக்கிறோமோ அதுக்கு இன்டு 2வா மனிதர்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு பேரழிவை இந்த இயற்கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பெரும் வெள்ளங்கள்லாம் ஒரு சாட்சினே சொல்லலாம். ஸோ இந்த வெள்ளத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பனிப்பாறை உருகுதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன் ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட முடியாது. இதுக்கு மேஜர் ரீசன் கிளைமேட் சேஞ்சும் அதிக மனித ஆக்கிரமிப்பும், அதாவது இந்த மலைப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு காரணம் தான் இதுக்கான மேஜர் ரீசனா இருக்கு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒரு மேஜர் காசா இருக்கிறது ஹியூமன்ஸ் ஆன நம்ம தான். ஸோ நம்ம ஒரு அழிவை கிரியேட் பண்ற ஒரு காசா இல்லாம அதை ப்ரொடெக்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அதை அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையை நம்ம இதுக்கப்புறமாச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த வெள்ளங்கள், இந்த மாதிரி திடீர்னு நடக்கிற சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாம் பார்த்து நம்ம இன்னும் ப்ரிகாஷியஸாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பெரும் வெள்ளத்தில் இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங்கில் தான் இருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இருந்தும் சுற்றுலா போனவங்கெல்லாம் சில பேர் காணும், சில பேர் கிடைச்சி சேஃபாக இருக்காங்க. ஆனால் அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் ஒவ்வொரு அப்டேட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணுறாங்கங்கிறது பார்த்துட்டே தான் வரும். இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், சீக்கிரமாக மற்றவங்கெல்லாம் காணா போனவங்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விஷ் பண்ணலாம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நேச்சரை காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க.